ஓகே சரிதானே? ரைட். இப்போ 2 படம் வரைஞ்சிருக்கேன். சரிதானே? ரைட். 2 படம் வரைஞ்சிருக்கேன். அதில் முதலாவது படம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வளமையாக படிக்கிற மாதிரி, அதாவது அந்த சேக்கிட் சும்மா நோமலாக வர சேக்கிட், அதாவது உண்மையாகவே இதை நாங்கள் சேக்கிட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இது எப்படி இருப்பார், இது டெர்மினல்ஸ் முனைவுகள் எப்படி சொல்லி பார்த்தோம். சரிதானே? இந்த படம் வந்து நாங்கள் சேக்கிட் கனெக்ட் பண்ணலை, சுற்று கனெக்ஷன் என்ன வந்து கனெக்ட் பண்ணாத ஒரு படத்தை தான் நான் ஃபெஸ்ட்டுக்கு வரைஞ்சிருக்கேன். சரிதானே? இதெல்லாம் திரும்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதில் என்னென்ன முடிவிடங்கள் இருக்கு ஞாபகம் சொல்லுங்க. 3 முடிவிடங்கள் தான் இதில் இருக்கு. எத்தனை முடிவிடங்கள் இருக்கு? டெர்மினல்ஸ் 3 டெர்மினல்ஸ் தான் இருக்கு. 3 முடிவிடங்கள். அதில் வளமையான மாதிரி முதலாவது முடிவிடம் என்னது? கேட் ஜி. எதுக்கு ஒப்பானது? பேஸ் அடி பிக்கு ஒப்பானது. அப்போ இதை வந்து நாங்கள் ஜின்னு சொல்லி குறிப்போம். அப்புறம் சிக்கு ஒப்பானது இது டின்னு குறிப்போம், ட்ரைன். ஈக்கு ஒப்பானது அதை நாங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லி குறிப்போம். சரிதானே? ரைட். இப்போ இந்த டெர்மினல்ஸ் வந்து என்ன செய்ய போகிறோம் சொன்னாங்க, ஒரு சுற்றுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ சுற்று கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் அதே மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து ஜி, இது வந்து ஜி, இது வந்து டி, இது வந்து நான் மார்க் பண்ணுறேன் எஸ். சரி, வளர்ற மாதிரி சந்திகளே மார்க், அதாவது இந்த என்பிஎனே மார்க் பண்ணிக்கணும். இது என்னது? பி, இது என், இது பி. இதை நான் மெயினாக பார்க்குறது நடுவில் என்ன இருக்குது? என்ன குறை கழுத்து நடுவில்? என் வகை குறை கழுத்து என்ன இருக்குது? என் வகை குறை கழுத்தி. ஆகவே இது வந்து என்னது? என் சேனல். என்னது? என் சேனல். இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பி என் பி. சரிதானே? ரைட். இதில் ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி எத்தனை பிஎன் சந்திகள் இருக்குது? ஒரு பிஎன் சந்தி தான். இதில் இருக்கு ஒரு பிஎன் சந்தி, அதாவது நடுவில் வந்து என் பகுதி, சுற்றி வர வந்து பி பகுதி இருக்கு. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னால் பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம். என்ன போகிறோம்? பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம். ரைட். கவனிங்க. இது வந்து ஜி, இது வந்து என்னது? ஜி. இது வந்து என்னது? எஸ். இது ஜி, இது வந்து எஸ். இதனால இங்கே போடுற பேட்டரிக்கு நாங்கள் பேர் வந்து விஜிஎஸ். இங்கே போடுற பேட்டரி வந்து விஜிஎஸ். இது வந்து என்னது? டி. இது வந்து என்னது? எஸ். அதனால இதுக்கு நாங்கள் போடுற பேர் வந்து விடிஎஸ். இது விஜிஎஸ், இது வந்து விடிஎஸ் சொல்லுவோம். சரிதானே? ரைட். இப்போ இதில் கவனிப்போம். இந்த பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கு? புவித்தொடுப்பு செய்யப்பட்டு, இந்த கம்பி வந்து டச் பண்ணல, இந்த கம்பி வந்து செய்யல, டச் பண்ணல. இது அப்படியே வந்து இது என்ன செய்யப்பட்டிருக்கு? புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்குது. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் சாதாரண ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குறியீடு எப்படி வரும்? இப்படி வரும். இது பி, இது வந்து இ, இது வந்து மீனிங் என்ன? முன்முக கோடு. என்ன மீனிங்? முன்முக கோடு. ஆனா இதுல வரக்கூடிய இந்த விஜிஎஸ் எதுல இருக்கும்? வளமையாக பின்முக கோடல்ல இருக்கும். வளமை எப்படி இருக்கும்? பின்முக கோடல். மெயினான டிஃபரெண்ட் அர்த்தம். இதுல வர இந்த பிஇ சந்தி எதுல இருக்கும்? முன்முக கோடல்ல. இது எதுல இருக்கும்? பின்முக கோடல். இது வந்து முன்முக கோடல்ல இருக்கும். இந்த விஜிஎஸ் எதுல இருக்கும்? பின்முக கோடல்ல இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப நாங்க பார்ப்போம். சரிதானே? ரைட். இப்போ இதில் ஒரு கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட்டை நாங்கள் வந்து ஐடின்னு மார்க் பண்ணுவோம். இது ஒரு ஐசியில் ஒரு கரண்ட் வரும் தானே? இதில் வந்து என்ன கரண்ட் வரும்? ஐசி. என்ன கரண்ட் வரும்? ஐசின்னு கரண்ட் வரும். அதே மாதிரி இதில் வர கரண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். இதோட கரண்ட்டை ஐடி, இதால் வரும் ஐடி, இதால் வரும் ஐடி, சேம் ஐடி. இதில் நாங்கள் 3 கரண்ட் மார்க் பண்ணுவோம். என்னது? ஐபி, ஐசி, ஐஇ. ஐபி, ஐசி, ஐஇ. ஆனால் இதில் எத்தனை கரண்ட் மார்க் பண்ணுவோம்? ஒரே ஒரு கரண்ட். அது என்னது? ஐடி மாத்திரும். இதில் நாங்கள் ஐஜி, இதில் வந்து ஐஎஸ் இப்படின்னு சொல்லி 3 கரண்ட் மார்க் பண்ணுறோம்ல. எத்தனை? ஒரே ஒரு கரண்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். அந்த கரண்ட் என்னது? ஐடி கரண்ட். இந்த கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறது யாருன்னு சொன்னால் மின்புலம்.
யாரு? மின்புலம். அதன் காரணமாக தான் இதுக்கு நான் சொல்லுவோம் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், மின்புல விளைவு டிரான்சிஸ்டர். காரணம் மின்புலம் தான் கரண்ட் என்ன செய்ய போறாரு? கண்ட்ரோல் பண்ண போறாரு. ரைட், ஓகே, வரதுங்க. இது மெதுவா இருக்கு. ரைட், இப்போ நாங்கள் 2 செட்டப் பார்க்க போகிறோம். இவர் தொழிற்பாட்டை என்ன பண்ணாங்க? 2 செட்டப்பில் தொழிற்பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த தொழிற்பாட்டை நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வரிதாக்கல் பிரதேசம். இந்த வரிதாக்கல் பிரதேசத்தோட தொழிற்பாடு தங்கியிருக்கு. ஸோ எங்களோட முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் VDS7 0, VDS7 0, VGS மாற்றப்படும் போது ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா VDS மாற்றப்படும் போது VGS7 0 எழுதிக்கோ. VDS7 0, அது பிறகு வந்து கீழே வந்து VGS மாற்றப்படுது. ரெண்டாவது வந்து VDS மாற்றப்படுது, VGS 0 இருக்கு. இந்த 2 சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா வரிதாக்கல் பிரதேசம் எப்படி மாறப்போகுது சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வரும். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யாரு? அப்போ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போட்டு எழுதிக்கலாம். நீங்கள் திரும்ப திரும்ப வரைய வேண்டிய வரும். இந்த படத்தை குயிக்காக திரும்ப திரும்ப வரைய வேண்டிய வரும் நினச்சிக்கோங்க. ரைட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு சொன்னால் VDS7 0, VGS மாற்றப்படும். VDS7 0, VGS மாற்றப்படும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வருவாங்க. சரி, ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கவனிங்க. இந்த VDSக்கு என்ன போட போறேன்னா என்ன போட போறேன்? VDSக்கு 0 போட போறேன். அப்போ என்ன வெற்றி ஒன்றே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வந்து என்னவே இல்லை, வெற்றி ஒன்றே இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஒன்று எடுக்கிறேன். இந்த VGS வெற்றிக்கு நான் கொடுக்குற வோல்டேஜ் உதாரணத்துக்கு 2 வோல்ட் எடுக்கும். உதாரணத்துக்கு 2 வோல்ட் எடுக்கும். 2 வோல்ட் எடுக்கும். இப்போ நாங்கள் அழுத்தத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து அழுத்தங்கள்லாம் பார்ப்போம். ரைட், நல்லா கண்ணு திறந்து பார்த்துக்கோங்க. ரைட், இங்க என்ன அர்த்தம்? புய் தொடுப்பு. என்ன அர்த்தம்? 0. அப்ப இங்க புய் தொடுப்பு 0. இங்க 0 இந்த லைன் அப்படியே என்ன அர்த்தம்? லைன்ல அப்படியே அர்த்தம் என்னது? 0. இந்த கம்பி என்ன அர்த்தம்? 0. இந்த கம்பி அப்படியே போகுது. என்ன அர்த்தம்? 0. மேல அர்த்தம் 0. இங்க அர்த்தம் 0. இங்க அர்த்தம் 0. சரிதானே? ரைட், இங்க என்ன அர்த்தம்? 0. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் என்னது? 2 வோல்ட். சோ இங்க என்ன அர்த்தம் இருக்கும்? என்ன வோல்ட் இருக்கும்? -2 வோல்ட் இல்லையா? ஏன்? பேட்டரியோட நேர் பக்கம் வந்து 0 அழுத்தம். பேட்டரியோட நேர் பக்கம் 0 அழுத்தம். இந்த மறை பக்கம் என்ன அழுத்தமா இருக்கும்? -2 வோல்ட்டா இருக்கும். -2 வோல்ட்டா இருக்கும். ஏன்? இங்க அழுத்தம் கூட இருக்கு, அழுத்தம் கூட இருக்குமா? பேட்டரியில எது அழுத்தம் கூட? பிளஸ் பக்கம் வந்து அழுத்தம் கூட, மைனஸ் பக்கம் அழுத்தம் குறைவு. ஆகவே 0 பெருசா -2 பெருசா? 0 பெருசா -2 பெருசா? 0 தான் பெருசு. ஆகவே நேர்பக்கம் அழுத்தம் கூட, மறைப்பக்கம் அழுத்தம் குறைவு. ஏன்? நேர்பக்கத்தை என்ன செஞ்சிருக்கேன்? புய் தொடுப்பு செஞ்சிருக்கேன். அப்ப நேர்பக்கத்தை புய் தொடுப்பு செஞ்சா அப்ப என்ன ஒரு அழுத்தம்? 0. அப்ப இங்க என்ன அழுத்தம் வரும்? -2. சோ இந்த கம்பி ஃபுல்லா என்ன அழுத்தம்? -2. இங்க என்ன அழுத்தம்? -2. சோ இங்க என்ன அர்த்தம்? -2. இந்த கம்பில என்ன அர்த்தம்? ஏன் -2? ஒரே கம்பி இல்லையா? என்னது? ஒரே கம்பி. இது -2, 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 அது இது அப்படி என்னப்ப? -2. இப்போ உங்களுக்கு கண்ணு திறந்து பார்த்தா விளங்கும். இந்த 17ல நடுவுல ஒன்று இருக்கு, அது சுத்தி என்ன பகுதி இருக்கு? P பகுதி இருக்கு. சுத்தி வர P பகுதிக்கு என்ன அழுத்தம்? ஃபுல்லாவே -2 இல்லையா?
சுத்தி வர என்ன அழுத்தம் இருக்கு? சுத்தி வர ரெண்டு கம்பி தான் கனெக்ட் பண்ணிருக்கு. ஆனா என்ன அழுத்தம் இருக்கு? -2 இருக்கு. அப்ப இங்கேயே -2, இங்கே என்னது -2. ஆனா கீழே பூஜ்ஜியம், மேல பூஜ்ஜியம். சோ இது எப்படி இருக்குது? ஒரு சமச்சீரோட விளங்குதா இல்லையா? இதுல ஒரு சமச்சீர் விளங்குதா இல்லையா? எது பற்றி சமச்சீர் விளங்குது எங்களுக்கு? இது பற்றி சமச்சீர் ஒன்று இருக்கா இல்லையா? இது பற்றி எங்களுக்கு என்ன இருக்கு? சமச்சீர் ஒன்று இருக்கு. அப்படித்தானே? ஏன் இங்க பூஜ்ஜியம், இங்க பூஜ்ஜியம், இங்க சேர்ந்து இங்க. அப்ப இந்த அச்சு பற்றி சமச்சீர் ஒன்று இருக்குதா இல்லையா? சமச்சீர் ஒன்று இருக்கு. வோல்டேஜ்ல ஒரு சமச்சீர் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த அச்சு பற்றி சமச்சீர் ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. சமச்சீர் இருக்குதா இல்லையா? ஓலோல பார்த்தது இந்த ஹார்ட்ல சமச்சீர் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? சமச்சீர் இல்ல. சமச்சீர் வரைஞ்சிருக்கு இல்ல இல்லையா? என்ன ஓகே, சமச்சீரா வரையல எனக்கு வேண்டாம். இது இந்த பாக்ஸ்ல சமச்சீர் இருக்குதா இல்லையா? ரெண்டா பிரிச்சா சமச்சீர் ஒன்று வருது. ஹார்ட்ல சரியா இங்க ரெண்டு பக்கம் சரியா வரைஞ்சா இது சமச்சீர் ஒன்று வரும். சோ சமச்சீர் ஒன்று இருக்குதா இல்லையா? சமச்சீர் ஒன்று இருக்குது இல்லையா? அப்ப இது பற்றி ஒரு சமச்சீர் ஒன்று இருக்குது, இது பற்றி ஒரு சமச்சீர் ஒன்று இருக்கு. ரைட், எதுக்குன்னு பார்ப்போம். ரைட், இப்ப நீங்க பாருங்க, இது வந்து பி பகுதி, இது வந்து இந்த துணிக்கு என்ன பகுதி? இந்த துணி இது என்ன பகுதி? இது என்ன பகுதி? என் பகுதி. இது என்ன பகுதி? பி பகுதி. இப்ப சொல்லுங்க, என் பகுதியில் அழுத்தம் கூடவா, பி பகுதி அழுத்தம் கூடவா? எது அழுத்தம் கூட? ருமான், எது அழுத்தம் கூட? எது அழுத்தம் கூடவா இருக்கு? என் பகுதியில பி பகுதி இல்லையா? என் பகுதியில என் பகுதி என்ன அழுத்தம்? 0. பி பகுதி என்ன அழுத்தம்? -2. 0 பெருசா -2 பெருசா? என் கணிதம் என்னது? 0 தான் பெருசு. எது பெருசு? 0 தான் பெருசு. ஆகவே இப்ப நாங்க எதுக்கு நாங்க கூடிய அழுத்தத்தை கணக்கு பண்ணிருக்கோம்? என்னக்கா பிக்கா? எதுக்கு? என்னுக்கு. ஆகவே முன்முக கோடலாம், பின்முக கோடலாம். முன்முக கோடலாம், பின்முக கோடலாம். என்ன கோடல்? பின்முக கோடல். என்ன கோடல்? பின்முக கோடல் தான் தர. அதாவது இது என்ன பகுதி? இது என்னது? பி. இது என்னது? ஏ. எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்? பெட்டிட பிளஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். பெட்டிட பிளஸ், பெட்டிட பிளஸ். இது என்னது? பாசிட்டிவ். பெட்டிட மைனஸ் என்னது? நெகட்டிவ். சோ விளங்கிச்சா சார்? சிக்கல் விளங்கிச்சா? ரைட். இங்க அழுத்தம் என்னது? 0. இங்க அழுத்தம் என்னது? என்னது? -2. 0 பெருசா -2 பெருசா? எது பெருசு? 0 தான் பெருசு. சோ என் பகுதி அழுத்தம் கூடவா, பி பகுதி அழுத்தம் கூடவா? எது? என் பகுதி அழுத்தம் கூட. அப்ப பெட்டிட எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? அழுத்தம் கூடிய பகுதி எதுக்கு கனெக்ட் பண்ணிருக்கீங்க? என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்க? அப்ப வரிதா பிரச்சனை பெருசாகுமா சின்னதாகுமா? வரிதா பிரச்சனை பெருசாகுமா சின்னதாகுமா? பெருசாகும். அது மாதிரி கீழே பாருங்க, சேம் சமச்சீர். சமச்சீர். இங்க என் பகுதி என்ன பகுதி இருக்கு? என் பகுதி என்ன பகுதி இருக்கு? பி பகுதி. இங்க 0 பகுதி என்ன அழுத்தம்? -2 அழுத்தம். ஆகவே என் பகுதிக்கு என்னத்தை கனெக்ட் பண்ணிருக்கீங்க? மைனஸ், அதாவது அழுத்தம் குறைஞ்சதை கனெக்ட் பண்ணீங்க. அழுத்தம் சரி கூடுதலை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப வருத பிரச்சனை பெருசா சின்னதாகுமா? வோல்டேஜ் நம்ம எப்படி என்ன செய்ய வருத பிரச்சனை பெருசா? அதாவது இப்படி இருக்க ஒரு இதுல இவ்வளவுதான் வருத பிரச்சனை இருந்துச்சு எங்களுக்கு ஆல்ரெடி. இப்படிதான் இருந்துச்சு. இதான் வருதாக்கல் பிரதேசம் எங்கட. இதாங்கட வருதாக்கல் பிரதேசம். இங்க பிளஸ், இங்க மைனஸ். நீங்க இது வந்து பி பகுதி, இது வந்து என் பகுதி. நீங்க பெட்டியை மாறி கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி வச்சுக்கோங்க. சோ வருத என்ன செய்யும்? பெருசாகும். சோ இதுல ஒரு வரிதாக்கல் பிரதேசம் வந்து உருவாகும். அது எப்படி வருத பிரதேசம் உருவாகும்னு சொன்னா அதை நாங்க இப்படி வரும். எங்கட வரிதாக்கல் பிரதேசம். டொட்டட் லைன்ஸை மார்க் பண்ண வேணும். இல்லாட்டி எங்களை வேற ஒரு கலர் பெண்ணால ஃபுல் பாக்ஸா மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் சமச்சீரா உருவாகும். ஏன் சமச்சீர்? ஏன் சமச்சீர்? ஏன் சமச்சீர்? இங்கே சேரண்டிக்கையும் சைரண்டு. சோ ஒரு வரிதாக்கல் பிரதேசம் உருவாகும். இந்த வரிதாக்கல் பிரதேசம் இப்படித்தான் உருவாகும் சொல்லி பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரிதானே? இப்படிதான் உருவாகும் சொல்லி பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரிதானே? எப்படி உருவாகும்? இப்படி ஒரு புக் ஷேப்புக்கு வரிதாக்கல் பிரதேசம் மட்டும் உருவாகும். ரைட். அதை ரெண்டையும் மார்க் பண்ணி வரிதாக்கல் பிரதேசம் குறிச்சுக்கோங்க. ரெண்டையும் மார்க் பண்ணி இவரையும் இவரையும் வரிதாக்கல் பிரதேசம்.
சரியா? வருதாக்கா? இன்னும் வரையறீங்களா? ரைட். இப்போ அடுத்த இதை பார்ப்போம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ நான் இந்த வோல்டேஜை வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்? எவ்வளோ 2 கொடுத்துருக்கேன். இப்போ எப்போ நான் ஒரு 3 கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்? 3 கொடுத்தா என்ன நடக்கும்? 3 கொடுத்தா இங்கே 3 கொடுத்தா என்ன நடக்கும்? இது எவ்வளோ? -3. இது எவ்வளோ? -3. சேம். இது எவ்வளோ? -3. இது -3 இது அப்படியே இந்த கம்பியில ஃபுல்லா என்ன அழுத்தம்? முனை கம்பி இல்லையா? சேம் கம்பியை சுத்தி எடுத்துருக்கு. இப்படி பிடிக்கிற மூக்கை இப்படியே கொண்டு பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சா என்ன? மூக்கு தான். என்ன மூக்கு பிடிங்க? நீ இப்படி பிடிச்சாலும் மூக்கு தான், இப்படி பிடிச்சாலும் மூக்கு தான், இப்படி பிடிச்சாலும் சேம் மூக்கு தான். ஸோ இது என்ன வரும்? இந்த இருக்கு ஒரே கம்பியால் எடுத்து வந்திருக்கு. இங்கே என்னது? -3. இங்கே என்னது? -3. இது அப்படியே எடுத்து வந்தது ஃபுல்லா என்னது? -3 தான். ஃபுல்லா என்னது? -3. இது அப்படியே புரித்தொடுப்பு செஞ்சிருக்கு. இங்க என்ன அர்த்தம்? 0. இங்க மேல என்ன அர்த்தம்? 0. என்ன அர்த்தம்? சேம் 0. ஆனா என்ன? மூக்கு தொடர இடம் மட்டும் வித்தியாசம். இது அடிமூக்கு, இது மேல் மூக்கு. ஸோ எப்படின்னா மூக்கு தான். அப்போ இது அடியில் பிடிக்கிறீங்க, இது எங்கே பிடிக்கிறீங்க? மேலால் பிடிக்கிறீங்க. சரிதானே? அப்போ இங்கேயும் 0, இங்கேயும் 0. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அழுத்தத்தை கூட்டுறீங்க. என்ன செய்றீங்க? இங்கே வந்து 0 அழுத்தம், இங்கே என்ன இருக்கு? -3. அழுத்தத்தை கூட்டினா இன்னும் வைராக்ரசம் பெருசாகுமா சின்னதாகுமா? தீபா என்ன நடக்கும்? இன்னும் கூட்டினா பெருசாகுமா சின்னதாகுமா? என்ன நடக்கும்? வைராக்ரசம் பெருசாகும். அப்பா பெருசாக என்ன நடக்கும்? நாங்க டயோட்ல பார்த்தோம். என்ன நடக்கும்? டயோட்ல என்ன நடக்கும்? பெருசா ஒரு இடத்துல உடஞ்சு பிரேக் ஆயிடும் இல்லையா? என்னது? உடைவு அழுத்தம். என்ன பார்த்தாங்க? உடைவு அழுத்தம். ஞாபகம் இருப்பா? தெரியா? ஆதி காலத்துல படிச்சது. இது வந்து என்ன கிராஃப்? முன்முக கோடுக்குள்ள கிராஃப். இது என்னது? முன்முக கோடு கிராஃப். இந்த பாயிண்ட் எவ்வளவு இருக்கும்? 0.7. எவ்வளவு இருக்கு? 0. இது என்ன வரும்? பின்முக கோடு இல்ல. இது என்னது? பின்முக கோடு இல்ல. இது என்ன அர்த்தம்? உடைவு. நாங்க ஒரு -25 மார்க் பண்ணலாம். -25 இல்லாட்டி -50 வேண்டிய பெருமானம் மார்க் பண்ணலாம். அப்ப இது என்ன அர்த்தம்? உடைவு அர்த்தம். வருதாபஸ் என்ன நடந்து போகும்? பெருசாகிட்டே போகும். பெருசாக நினைஞ்சிடும், உடஞ்சிடும் ஃபுல்லாவே. அது யாருக்கு? டயோடுக்கு. அது யாருக்கு? டயோடுக்கு. இப்ப நான் பார்க்க டயோடா இல்ல. ஆனால் வரிதாகவேசம் பெருசாம சின்னதாகுமா? பெருசாகும். பின்முக கோடல்ல அழுத்தத்தை, அதாவது பின்முக கோடல்ல அழுத்தத்தை வரவேசம் பெருசாகும். வரவேசம் செய்யும் பெருசாகும். இது என்ன கோடல்ல இருக்கு? பின்முக கோடல்ல இருக்கு. அப்போ வரவேசம் என்ன செய்யும்? பெருசாகும். ஸோ இதுக்கு அடுத்த வர வருதாபவேசம் என்ன செய்யும் சொன்னா இதுக்கு மேலாக வரும். சரிதானே? ரைட். நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இன்னொரு படம் ஒன்று வரைஞ்சு இதை ஃபுல்லாக வரைய தேவையில்ல. என்ன செய்யுங்க சொன்னா சும்மா இப்படி பொக்ஸன் அடிச்சு இது என்ன பகுதி? பி பகுதி. இது வந்து பி பகுதி, இது வந்து என் பகுதி. இது -2 வோல்ட்டா இருக்க வருதா பிரதேசம். அப்புறம் -3000 இருந்துச்சு. -3000 கொஞ்சம் பேச்சாயிடுச்சு. சரியா பாக்ஸாக தான் வரும். ரைட். வரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. -2க்குள்ள வருதா பிரதேசம் அது சின்னதாக இருந்தது. -3க்குள்ளது அதை விட கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் என்னென்ன விஷயம் நில காட்டி பரவாயில்ல, பாடம் வச்சுக்கோங்க. சிம்பிளான விஷயம். ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் நொறுக்கி விடலாம். எம்சிக்யூல இருந்தால் பயப்பட வேண்டிய அடிக்கலாம். கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. VDS 0 மாதிரி VGS வந்து மாற்றப்படுது. VGS மாற்றுவோம் நம்ம. இந்த உள்ளுக்குள்ளது வந்து இது வந்து 2 வோல்டேஜ், அதாவது 2 மேலே வந்து 3 வோல்டேஜ்.
2 வருட வருஷம் பறஞ்சிருக்கு. சரியா? சரியா? ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட்ட போறேன். என்ன செய்ய போறேன்? இன்னும் கொஞ்சம் கூட்ட போறேன். சரியா தீப்? எவ்வளோ சாய எவ்வளோ போடுவோம்? சாய அதாவது 4 வோல்ட் எவ்வளோ போடுவோம்? நாங்கள் பேட்டரியை 4 வோல்டேஜ் பேட்டரியை போடுவோம். 4 வோல்டேஜ் பேட்டரி உடனே நடக்கும். இங்கே என்ன மாறும்? என்ன மாறும்? சாய் 4, இது சாய் 4, இது சாய் 4, எல்லாமே இது மேல இருந்து பூச்சி. இப்போ நான் சொல்றேன், ரோட் என்ன செஞ்சுட்டு இப்ப ரோட் வந்து மூடிடுச்சு ஃபுல்லாவே. என்ன செஞ்சிருக்கு? வோல்டேஜ் கூட்ட 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 என்ன ஒரு கட்டத்தில் சய 1, சய 2, சய 3, சய 4 ஆகிற நேரம் வந்து என்ன செஞ்சிருச்சு? ஃபுல்லாவே மூடிடுச்சு. ஃபுல்லாவே மூடிடுச்சு. இப்போ என்ன கேஸ்ன்னு சொன்னா, இதுல ஒரு ஐடி கரண்ட் ஒன்று வரும்னு சொல்லி முதல்ல சொன்னா இல்லையா? இந்த ஐடி கரண்ட் ஒன்று வரும்னு சொல்லி, இந்த ஐடி கரண்ட் என்ன செய்யும் சொன்னா குறுக்கு வெட்டு பரப்பு பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. என்ன செய்யும்? குறுக்கு வெட்டு பரப்பு பூஜ்ஜியம். கரண்ட் ஓடுறதுக்கு ஏசி குறுக்கு வெட்டு பரப்பு இருக்கா? எங்க சார் கரண்ட் ஓடுறதுக்கு வழி இருக்கா? கரண்ட் ஓடுறதுக்கு வழியே இல்லை. அப்ப அந்த ஐடி பெருமா என்ன செஞ்சிடும்? பூஜ்ஜியம் ஆகிடும். ஏன்? இந்த வருட வருஷம் பெருசா 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 என்ன செஞ்சிருச்சு? ஃபுல்லாவே டோர் வந்து ஒரு டோர் மாதிரி, என்ன ஒரு ஜன்னல் மாதிரி. ஜன்னல் வந்து எப்படி ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கு. அவ என்ன ஜன்னல் வந்து அப்படி மூடி 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 ஃபுல்லாவே மூடிடுச்சு ஃபுல்லாவே. இப்போ என்ன செய்யாது? கரண்ட்டுக்கு போக இயலாது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இருக்கு ஃபுல்லா மூடின சந்தர்ப்பம். ஐடி பெருமானம் என்னது? ஐடி மேல ஒரு ஐடி கரண்ட் ஓடுவார். ஐடி கரண்ட் மட்டும் தான் பார்ப்போம். அந்த ஐடி கரண்ட் எவ்வளோ? பூஜ்ஜியம். ஐடி கரண்ட் வந்து பூஜ்ஜியம். என்ன ரீசன்? மின்னோட்டம் ஓடுவதற்கு குறுக்கிட்டு பரப்பு இல்லை. உதாரணம் போடுவோம், V7 ஐஆர் போடுவோமே. இது விளங்கப்படுத்த எப்படி சமன்பாடு போடுவோம்? சரிதானே ஆஃபீஸ்? என்ன போடுங்க? V7 ஐஆர் போடுவோம். டாட் அழிக்கிறேன் பிரச்சனை. V7 ஐஆர் ஆருக்கு என்ன போடலாம்? நாங்கள் பொதுவான சமன்பாடு படிச்சுக்கோங்க. ஆருக்கு என்ன? தடைக்கு என்ன பொதுவான சமன்பாடு? பொது தடைக்கு ரோ எல் ஓவர் ஏ, ரோ எல் ஓவர் ஏ. V7 I இன்டு ரோ எல் ஓவர் ஏ, ரோ எல் ஓவர் ஏ. இப்போ நான் இதில் வந்து எதை எல்லோவே மட்டும் செய்கிறேன்? ஐய எல்லோவே மட்டும் செய்கிறேன். சும்மா உதாரணத்துக்கு போடுறேன். ஐய நான் I7 பி 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 ஏ பி இன்கு ரோ எல், VA இன்கு ரோ எல். சரிதானே? சரிதானே? VA இன்கு ரோ எல். இப்போ ஏட பெருமானம் பூஜ்ஜியமான ஐடிய பெருமானம் என்னது? ஏ பூஜ்ஜியம். ஏட பெருமானம் பூஜ்ஜியம் தான். ஏ பூஜ்ஜியம் ஐடிய பெருமானம் என்னது? என்னது? பூஜ்ஜியம். அப்ப ஏ பூஜ்ஜியம் சொன்னா ஏ பூஜ்ஜியம் எனில் ஐடி சமன் என்ன? ஐடி சமன் ஐடி சமன் இந்த ஐடி சமன் பூஜ்ஜியம். சரிதானே? ஏன் விளங்கிச்சாரு சார்? ஏன் நடக்குது? அந்த விஜிஎஸ் பின்முகோட அழுத்தம் என்ன செஞ்சு போறோம்? கூட்டிகிட்டே போகிற ஒரு கட்டம் என்ன செய்யுது? அப்படியே மூடி 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 டோர் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருச்சு. கரண்ட் ஓடுறதுக்கு வழியே இல்லை. ஐடி மினிட் வந்து பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. என்ன கண்டிஷனில்? என்ன கண்டிஷனில்? இந்த விடிஎஸ் பெருமானத்தை எப்பயுமே பூஜ்ஜியமாக போயிருந்தது. விஜிஎஸ் பெருமானத்தை வந்து மாற்றிட்டு போகிறேன். எப்படி மாற்றிருந்தாங்க? முன்முக கோடலையா பின்முக கோடலையா? பின்முக கோடல் தான் மாற்றுறோம். அப்போ நான் எப்பயுமே இந்த அர்த்தத்தை தான் பார்ப்போம். இந்த அர்த்தம் வந்து எப்படி இருக்கு? முன்முக கோடல் இருக்கா பின்முக கோடல் இருக்கா? மறையினால் எதுல இருக்கு? பின்முக கோடல் இருக்கு. என்ன இதுல இருக்கு? பின்முக கோடல். ஆகவே நாங்கள் டிரான்சிஸ்டர் வந்து முறையாக தொழில்படுறதுக்கு பிஇ சந்தி முன்முக கோடல்ல இருக்குமா பின்முக கோடல்ல இருக்குமா? டிரான்சிஸ்டர் முறையான தொழிற்பாட்டின் போது அடிகாலி சந்தி பிஇ ஜங்ஷன் முன்முக கோடலா பின்முக கோடலா? முன்முக கோடல். எவ்வளவு பெருமானம்? தசம் 7. அந்த தசம் 7 பெருமானம் மாறிலி. தசம் 7 பெருமானம் வந்து மாறிலி. ஆனால் இதுல நீங்க பாத்தீங்கன்னா விஜிஎஸ் சந்தி, அந்த பிஇ சந்திக்கு ஒத்த விஜிஎஸ் சந்தி முன்முக கோடல்ல இருந்தா தொழிற்படுமா பின்முக தொழிற்படுமா? பின்முக கோடல் தான் தொழிற்படும். பின்முக கோடல்ல தான் தொழிற்படும். எது தொழிற்படும்? பின்முக கோடல். பின்முக கோடல் தான் தொழிற்படும். இருந்தாலும் வோல்டேஜை கூட்டிட்டு போற நேரம் கரண்ட் வந்து ஒரு கட்டத்தில் பூச்சியமாயி, வோல்டேஜ் கூட்டிட்டு போன ஒரு கட்டத்தில் கரண்ட் வந்து பூச்சியமாயி. சரி, விஷயம் விளங்கிச்சு சொல்லி சப்ஜெக்ட் விளங்கிச்சு அவங்களுக்கு.
விளைஞ்சா? ஸோ சிம்பிளான ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம் உண்டு. ஆனால் இது நல்லா கிளியராக இருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது கிளியராக வந்திருக்கணும், டயோட்டில் வரக்கூடிய முன்மோ கோடலில் வந்து என்ன செய்யும், வெற்றிட ப்ளஸ்ஸை வந்து பாசிட்டிவ் கணிச்ச வரல ப்ளஸ் வந்து சிந்தாயிருக்கும், வெற்றிட ப்ளஸ்ஸை வந்து நெகட்டிவ் கணிச்ச வரல ப்ளஸ் வந்து பெருசாகிருக்கும். ஸோ அந்த ஐடியாவோட மைண்டில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்லி கொடுத்து சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு படம் வரைஞ்சி, இன்னொரு ஆப்ஷன் வரைஞ்சி, வேறு செப்பரேட்டாக இது மாதிரி ஆப்ஷன் வரைஞ்சி செய்யுங்க. வரைஞ்சி என்னது விஜிஎஸ்ஸின் குறித்த ஒரு உயர் பெருமானத்துக்கு பின்மோ நோட்டை எழுதிக்கோங்க. சாரி, நோட்டை எழுதிக்கோம். சரி, இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. சரியா? ரைட். இந்த நான் ஒரு வரைய படத்தை வரைஞ்சிக்குவோம். இதை வரைஞ்சிக்குவோம். சும்மா இப்படி இப்படி வரைஞ்சால் போதும். இதை வரைஞ்சிக்குவோம். சரியா? சரியா? ரைட். இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கு என்னது, எப்படி சொல்றாரு? எதுக்கும் அதுக்கு இது மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. இதுக்கு மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. வரிதாக்கல் பிரதேசம் அதிகரித்து, அதை மார்க் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. வரிதாக்கல் பிரதேசம் அதிகரித்து வரிதாக்கல் பிரதேசம் அதிகரித்து முற்றாக ஐடியின் பாதை, முற்றாக ஐடியின் பாதை மறைக்கப்பட்டுள்ளது. ஐடின்றது ஐடி, இந்த கேபிட்டல் ஐ, இது மட்டும் இங்கே எதை கேபிட்டல் கீழே. முற்றாக ஐடியின் பாதை மறைக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னோட்டம் தடைப்படுவதால் ஐடி பூச்சியமாகும். மின்னோட்டம் தடைப்படுவதால் ஐடி பூச்சியமாகும். மின்னோட்டம் தடைப்படுவதால் ஐடி வந்து பூச்சியமாகும். சரியா? ஐடி பூச்சியமாகும். இச்சந்தர்ப்பத்தில் விஜிஎஸ் ஆனது குறித்த ஒரு உயர் பெருமானத்தில் காணப்படும். இச்சந்தர்ப்பத்தில் விஜிஎஸ் ஆனது குறித்த ஒரு உயர் பெருமானத்தில் காணப்படும். பிரேக்கெட்ல -4 வோல்டேஜ். கட்டாயம் -4 வோல்டேஜ் இல்லை. நான் சும்மா உதாரணத்துக்கு நான் தந்த உதாரணத்தை -4 வோல்டேஜ். சரியா? இதை எழுதிக்கோங்க. ஈசம் ஐயார் சரியா? சரி, ஆறுக்கு பதிலாக ரோ இல்லை வரும். அடுத்த கண்டிஷன், நான் 2ஆம் கண்டிஷன். என்ன 2ஆம் கண்டிஷன்? விஜிஎஸ் சமன் 0. விஜிஎஸ் வந்து குறித்தோரு பெருமானம். சரியா? அப்போ எப்படி இருப்போம்? எதிராளிக்கிறேன்.